நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க. கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குது. இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க, எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல, நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கலைங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது. மனக்குழப்பம் காணாம போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடிமையானவங்க. கடந்த 3-4 வருடங்களா வாழ்க்கையில எதிர்பார்த்த பலன் இவங்களுக்கு கிடைக்கல. ஆனா 200 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மற்றும் குருவின் கேந்திர திருஷ்டி யோகம் கும்பம் ராசிக்கு ஒரு புது பிறவியை கொடுக்க போகுது. இது உங்களுக்கான நேரங்க. உங்கள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. சூரியன் அதிகாரம், ஒளி, புகழ் ஆகியவற்றையும், குரு ஞானம், அறிவு, ஆசீர்வாதம் ஆகியவற்றையும் குறிக்கிறாங்க. இந்த 2 கிரகங்களும் 90 டிகிரி கோணத்துல ஒருவரை ஒருவர் பார்வை கொடுக்கும் போது வாழ்க்கையில மறைந்திருக்கும் திறமைகள் வெளிச்சத்துக்கு வரும். இதுவே கேந்திர திருஷ்டி யோகம் தரும் அதிர்ஷ்டம் மற்றும் அறிவின் சேர்க்கைங்க. தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாண்மை, வெளிநாட்டு வியாபாரம் கிடைக்கும். தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் அங்கீகாரம் கிடைக்கும். அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, பிடித்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை, பேசும் திறமை, தொழில்நுட்ப அறிவு உலகத்துக்கு தெரிய வரும்.
கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்க போகுது. பங்கு சந்தை, டிஜிட்டல் முதலீடுகள், புதிய வியாபாரங்களின் நம்பிக்கையுடன் முதலீடு செய்யலாம். நிலம், வீடு வாங்குவது, சொத்து பத்துக்கள் சேர்ப்பதற்கான நேரம் இதுங்க. கடன் பிரச்சனைகள் குறையும், சேமிப்புகள் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியாக பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வதை தவிர்க்கணுங்க. பொறாமை கொண்ட நண்பர்கள் மற்றும் உறவினர்களை தள்ளி வைக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. குடும்பத்துல இருந்த மோதல்கள் மெல்ல மெல்ல மாறப்போகுது. துணைக்கிட்ட இணக்கம் அதிகரிக்க போகுது. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பெற்றோரின் ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்பட போகுது. தீப திருநாளில் வீட்டில் 2 தீபம் ஏற்றி குடும்பத்துக்கு ஒளி நிரப்பட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் பலிக்கப்படுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ராசியில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்களுடைய அழகான பேச்சின் மூலமாக எதிரிகளை நீங்க நண்பர்களாக்கிக்க போறீங்க. இந்த மாதம் வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. பூர்வ புண்ணிய சொத்துக்களால உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல சுபகாரிய அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. கல்வி, ஆராய்ச்சி, வெளிநாட்டு படிப்பு எல்லாவற்றுக்கும் இந்த யோகம் சிறப்பான பலன்களை தருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், அரசியல், சமூக சேவை போன்ற துறைகளில் மிகுந்த வெற்றி கிடைக்கும். யூடியூப், மீடியா துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய பார்வையாளர்கள் கிடைப்பாங்க. புகழ் உச்சத்துக்கு போகும். போட்டித் தேர்வுக்கு தயாராகுவர்களுக்கு அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்கும். மன அழுத்தம், தூக்கமின்மை, சோர்வெல்லாம் குறையும். சூரியன் உடல் சக்தியை அதிகரிப்பாரு. குரு மனதை அமைதிப்படுத்துவாரு. சூரியனும் குருவும் 90 டிகிரி கோணத்தில் ஒருவரை ஒருவர் பார்க்குறாங்க. இது அரசாட்சியையும் ஞானமும் சந்திக்கக்கூடிய நேரங்க. உங்களுடைய உழைப்புக்கு உண்டான பலன் இப்போது கிடைக்க போகுதுங்க. தாமதமான விஷயங்கள் சீக்கிரமா நிறைவேற போகுது. உங்கள் திறமைக்கு இந்த உலகமே தலைவணங்க போகுது. மனசுல இருந்த சுமை குறைய போகுது. வேலையில மேன்மை, பாராட்டு, புதிய பொறுப்பு, சம்பள உயர்வு கிடைக்க போகுது. தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி, புதிய கிளைகள், புதிய வியாபார பங்குதாரர்கள் வந்து சேர போறாங்க. லாபம் கிடைக்க போகுது. வெளிநாட்டு வாய்ப்பு, டெக்னாலஜி, ஆராய்ச்சி துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. குடும்பம் மற்றும் தொழில் இரண்டிலுமே சமநிலை ஏற்பட போகுது. சூரியனுக்கும் குருவுக்கும் நெய் தீபம் ஏற்றினால் அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்குங்க. மனநிலை தைரியமா மாறும். வீட்டில் அமைதி, மன அழுத்தம் குறையும். மகிழ்ச்சி நிறையும். திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஃபேஷன், பேக்கிங், டிச்சிங், பியூட்டி, ஆன்லைன் ஒர்க் போன்ற துறைகளில் பெரிய வளர்ச்சி உண்டு. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற உடை அணிந்து ஓம் பிரகதீஸ்வய நமக மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். விவசாயிகளுக்கு இது அருமையான பருவமாக இருக்கு. பருவ விளைச்சல் மிகுந்த லாபத்தை கொடுக்க போகுது. புதிய நிலம் வாங்க போறீங்க. அரசாங்கத்திடம் இருந்து உதவி, மானியம் அல்லது வட்டியில்லா கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கூலி வேலை செய்யறவங்களுக்கு உழைப்புக்கும் உயர்வுக்கும் அங்கீகாரம் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத உயர்வு கிடைக்க போகுது. மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உடல் வலி மன அழுத்தமெல்லாம் குறைய போகுது. தியானம் யோகா செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கும். குருவின் அருள் ஆன்மீக உணர்ச்சியை அதிகப்படுத்தும். அனுதினமும் பகல் நேரத்தில் சூரிய ஒளியில் 5 நிமிடம் கண்களை மூடி நான் ஒளியின் பிள்ளை அப்படின்னு சொல்லுங்க. சனி பகவான், சூரிய பகவான், குரு, தட்சிணாமூர்த்தி ஆகியோரை வழிபாடு செய்யுங்க. திருநள்ளாறு சனி பகவான் ஆலயம், சூரிய நாராயணன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் ஏற்றுங்க. கடந்த வருடம் உங்கள் முயற்சிக்கு பிரபஞ்சம் அமைதியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் அமைதியாக இருந்தாலும் பிரபஞ்சம் உங்கள் குரலை கேட்கும். நீங்கள் என்ன வேண்டினாலும் அது கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கும்பம் ராசி மீண்டும் ஒளிரக்கூடிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் வெற்றியாளர்களாக மாற போறீங்க. சனி முடிந்து குருவின் பார்வை கிடைக்குது. விதி உங்களை சோதித்தது, இப்போது உயர்த்த போகுது. வெளிநாட்டில் வேலை, பதவி, பெரிய கிளைண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்ட போகுது. மீடியா, அரசியல், கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம், ஆன்மீகம் இந்த துறைகளில் திடீர் புகழ் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. முன்னாடி சோதனைகளை நீங்கள் அனுபவிச்சீங்க, இப்போ அது சாதனையாக வரப்போகுது. குரு உங்கள் ராசிக்கு ஆசீர்வாத பார்வையாக வைக்கிறாரு. இதனால அதிர்ஷ்டம் நேராக உங்கள் கையில் விழப்போகுது. புதிய பங்குதாரர்கள், நம்பிக்கையான நண்பர்கள் வரப்போறாங்க. கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் விலகி ஓட போறாங்க. குடும்பத்தில் இருந்த வருத்தங்கள் சரியாக போகுது. கணவன் மனைவி உறவு மேம்பட போகுது. பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமண நிகழ்ச்சிகள், குழந்தை பாக்கியம், வீட்டில் மகிழ்ச்சி எல்லாம் சேர வரப்போகுது. தியானம், மந்திரம், யோகம், வேதம், பாராயணம் இது போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது. கனவுல குரு பகவான், சிவபெருமான், சூரியன் போன்ற தெய்வங்கள் எல்லாம் தோன்ற போறாங்க. பழைய கடன் தீரப்போகுது. புதிய வரவு கிடைக்க போகுது. வீடு வாங்க யோகம் இருக்கு. வண்டி, வாகனம், நிலம் எல்லாம் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இதுபோல எல்லாத்துலயுமே லாபம் உண்டு. குடும்பத்தினுடைய நிதிநிலையும் நிலையாக இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிய தொடர்புகள், வெளிநாட்டு வாய்ப்பு, அரசாங்க அங்கீகாரம் கிடைக்க போகுது. குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் உண்டாக போகுது. பெண்கள் தொழிலில் குறிப்பாக நூல், கைவினை, ஆன்லைன் பிஸ்னஸ், கல்வி, கலை இதெல்லாம் பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க. விவசாயிகளுக்கு சிறப்பாக இருக்கு. கூலி வேலை செய்கிறவங்களுக்கு நிறைவான வாழ்க்கை அமைய போகுது. ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் குருவையும் சூரியனையும் வழிபாடு செய்யணும். பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கிறது, இல்ல அதுக்கு ஏதாவது புல் போடுறது, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றது இதையெல்லாம் செய்யலாம். அனுதினமும் ஓம் சூரியனாய நமக, ஓம் நமோ நாராயணா, ஓம் பிரகதீஸ்பதியே நமக இந்த 3 மந்திரங்களை சொல்லுங்க. கும்பம் ராசிக்கார நேயர்களே, நீங்க உழைத்தீர்கள், சிந்தித்தீர்கள், உண்மையானவர்களாக இருந்தீர்கள். அது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்குச்சு. இனி உங்களுக்கு அங்கீகாரம் வரப்போகுதுங்க. குரு ஒளி தராரு. சூரியன் உங்களுக்கு சக்தியை கொடுக்க போறாரு. இந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையில ஒளியை மட்டும் ஏத்தல, உங்களுக்கு மறு பிறவியை கொடுக்க வந்திருக்குதுங்க.
கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால வாழ்க்கையில அதிக சவால்கள், தடைகள் மற்றும் சோதனைகளை அனுபவிச்சு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. மற்றவங்களுக்கு எளிதாக நடக்க வேண்டிய வேலைகள் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு கடினமா இருக்கும். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். கும்பம் ராசிக்காரங்க சனி பகவானின் ஆதிக்கத்தால் ஏற்படும் தடைகள், தாமதங்கள், கஷ்டங்களை அனுபவித்தாலும் கடின உழைப்பு, சரியான பரிகாரங்கள் மூலம், ஆன்மீக வழிகாட்டுதலின் மூலம் வெற்றியை அடைய முடியும். 2025 முதல் 2035 வரையிலான காலகட்டத்தில் தொழில், திருமணம், பொருளாதாரம் மற்றும் ஆன்மீகத்தில் ஏற்படும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தாமதம் நீங்க போகுது. அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறது நன்மை தருங்க. பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள போறீங்க. எதையும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான நலநிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தருங்க. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுது. கலைத்துறையினருக்கு மனத்துணிவு அதிகரிக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவையை சந்திக்க நேரிட போகுது. மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாக போகுது. கல்வியில வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை மாணவர்களுடைய மனசுல பிறக்க போகுதுங்க. கும்பம் ராசிக்காரங்களே, இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது. நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றில முடிய போகுதுங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சிறப்பா இருக்க போகுதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை, கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுது. சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகுலி நடக்க போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க. அடுத்ததாக கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கலாங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பணவரத்து கூட போகுது. வாக்கு வன்மையான லாபம் உண்டாக போகுது. வீண் பயணங்கள் ஏற்பட போகுது. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. தொழில் செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்க போகுது. கெட்ட கனவுகள் தோன்ற போகுது. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் காணாக போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சதயங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல மந்த நிலை காணப்படுங்க. வரவேண்டிய பணமெல்லாம் தாமதமா வருங்க. சரக்குகள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. தொழில் வியாபாரத்துல நிறைய அலைச்சல் இருக்குங்க. இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வரப்போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் பிரச்சனை ஏற்பட்டு அது சரியாயிருங்க.
குடும்பத்துல செலவுகள் கூடுங்க. குடும்பம் பற்றிய கவலை உங்க மனசுல நிறைய தோன்றும். இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி நீங்க சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு நிறைந்த மாதமாக இருக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு மாரியம்மனை மனதார வணங்கி வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.